Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த app வந்து Play Store and Apple Store ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இவங்களோட ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை நம்ம வீட்டில் இருந்தபடியே குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்புன்னே நான் சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம், பட்டன் ஹோல் ஃபில்லிங் பார்த்துட்டோம். இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எண்ணாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில், த்ரெட் நீடில். இப்போ இது மாதிரி 3 லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் சென்டரில் இருக்கிற லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி மேலே இருக்கிற லைனில் நீட்டில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச். லாக்கிங் ஸ்டிச்சுன்னா என்னென்னா ஒரு சின்ன செயின் போடுறது தான் லாக்கிங்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து வந்து பட்டன் ஹோலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் கொண்டு போயிட்டு மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அப்படியே கீழே இருக்கிற லைனில் பஞ்ச் பண்ணி திரும்ப மேலே நம்ம நீடில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட போகிறோம். புரியுதா? முதல்ல சிங்கிளாக போட்டோம், இப்போ அதையே டபுளாக போடுறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் லைன்லேயே வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப மேலே கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு, அதையே திரும்ப கீழே கொண்டு வந்து கீழேருந்து திரும்ப நீடில் திருப்பி மேலே கொண்டு போகிறீங்க. இப்போ அங்கே ஒரு லாக்கு. ஸோ ஏன் இந்த லாக்கு போடுறோன்னா நம்ம இப்படி பேக்கில் இழுக்கும்போது அதுக்கப்புறம் அந்த நீடில் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது. அதுக்காக தான் அங்கே ஒரு லாக் போட்டு அந்த ஸ்டிச்சை நம்ம லாக் பண்ணுறோம். அது வந்து லாக்கிங் ஸ்டிச்சுங்கிறது சின்ன ஒரு செயின் போடுறோம், அதை தான் லாக்கிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இது வந்து நாட் கிடையாது, அந்த இடத்துல நாட்டு போடுறது கிடையாது. ஒரு சின்ன செயின் போட்டு அந்த ஸ்டிச் அதுக்கு மேலே நகராமல் இருக்கிறதுக்கு அதை லாக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இப்படி கீழேருந்து மேலே இழுக்கிற மாதிரியே விட்டிங்கன்னா நூல் பிரிஞ்சுக்கிட்டே வரும். அது ஒரு நேரம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த லாக்கிங் ஸ்டிச் போட்டோம்னா என்ன பிரச்சனை வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்படி இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் மாற்றி போடும்போது உங்களுக்கு நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே நல்லா வரும். இப்போ நம்ம மேல் நோக்கி கொண்டு போகும்போது நீடில் ஒரு பொசிஷனில் கொண்டு போயிட்டு அந்த நீடிலோட ஹுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? இப்போ அதையே கீழே குத்தி நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகும்போது நீடிலோட டிப்பு வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பொசிஷனில் நமக்கு வந்து 2 சைடும் அந்த நீடில் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கையில் வந்துடும் நமக்கு. அது ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். எந்த ஷேப்பில் இருந்தாலும், எந்த சைஸில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் நம்மளால் நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். இது வந்து நிறைய பார்டர் ஸ்டிச்சாகவும் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து போடலாம். இதில் இடையில வந்து ஒரு சின்ன பீடு வச்சு நம்ம கொண்டு போகலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு பார்டர் ஸ்டிச்சாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு தான் இது. கொஞ்சம் போடும்போது அந்த ஸ்டிச்சு போட்டு ஒரு லாக்கு போடுறத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இந்த மேலே போடுற லைனை கீழே போடுற லைனை வந்து நீங்கள் ஈவனாக கொஞ்சம் மெஷர் பண்ணி கூட போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடப்பட்ட கேப்பையும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கண் பார்வையில் எனக்கு மெஷர் பண்ணி போட தெரியுதுன்னா ஓகே. இல்லைனா ஏதாவது ஒரு 2, 3, 4 சென்டிமீட்டர் அந்த லெவலில் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் ஸ்டிச்சு போடுறப்ப ஃபினிஷிங் வந்து பார்க்குறப்ப ஈவனாக இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நம்ம எதையுமே வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது என்றைக்குமே வந்து நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் ஒரு ட்ரேசிங் எடுக்கிறதாகட்டும், இல்லை ஒரு ஸ்டிச்சை வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறதாகட்டும், ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஓகேவா? நீட்டாக பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எண்ணாட் போடும்போது முதல்ல நமக்கு லூஸாக இருக்கும், மேலே அந்த நீடில்
த்ரெட்டு வந்து மேலே நின்றுட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் என் நாட் போட்டோம்னா எங்கே போட்டாலும் நமக்கு வந்து அந்த த்ரெட்டு உள்ளே போயிடணும். மேலே வந்து எந்த பிசுறுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போட்டு ஆரம்பத்துலேயே அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஒரு ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு போ மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு சைடு இப்படி போட்டிருக்கோமா, 2 சைடும் இப்படி போட்டிங்கன்னா அது உள்ளே ஒரு லைன் போட்டு இந்த சுற்றி வர லைனை வந்து நம்ம இன்னொரு லைன் கூட நீங்கள் லைட்டாக மைன்யூட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இது வந்து சர்க்கிள்லேயும் வந்த மாதிரி வந்துடும், ஸ்ட்ரைட் லைன்லேயும் வந்த மாதிரி வந்துடும். ஒரு போ மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து வேறு டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஷேப்பாக வச்சுக்கோங்க. வேறு டிசைன் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த டிசைன் உங்களுக்கு எப்படி நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் டிசைன் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் சூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.